டிஎஸ்பி உள்ளிட்ட பல நபர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண ராணிக்கு மூளையாக செயல்பட்ட தமிழ்ச்செல்வியை கைது செய்த போலீஸ் 30 மணி நேரத்தில் அரெஸ்ட் செய்தது எப்படி? கல்யாண நாடகங்கள் செய்து நகை பணத்தோடு எஸ்கேப் ஆகும் பலே கில்லாடி லேடிகள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்த மாட்டுத் தீவன விற்பனையாளர் மகேஷ் அரவிந்த் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு செல்போன் ஆப் ஒன்று மூலமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த 30 வயதான சத்யா என்ற இளம்பெண் அறிமுகமாகி நாளடைவில் அவர்களுக்குள் காதல் மலர்ந்திருக்கிறது. இதற்கிடையே சத்யாவின் உறவினர் என கூறப்படும் தமிழ்ச்செல்வி என்பவரும் மகேஷ் அரவிந்துடன் அறிமுகமாகி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்ச்செல்வியும் சத்யா இருவரும் சேர்ந்து அடிக்கடி மகேஷ் அரவிந்திடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் கேட்டு வர மகேஷ் அரவிந்தும் கொடுத்து வந்தாராம். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொப்பம்பட்டியில் சத்யாவுக்கும் அரவிந்திற்கும் தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அப்போது சத்யாவுக்கு தாலி கொடி உட்பட 12 சவரன் நகை அணிவித்தாராம் மகேஷ் அரவிந்த். இந்த நிலையில் சத்யாவின் லீலைகள் திருமணமான பிறகுதான் மகேஷ் அரவிந்திற்கு தெரிய வந்ததாம். அவர் அடிக்கடி சந்தேகம் வருமாறு அலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க சத்யாவின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மகேஷ் அரவிந்த் அவரது செல்போனை பார்த்தபோது அதில் பல ஆண்களுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இது சம்பந்தமாக இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சத்யா திடீரென வீட்டில் இருந்து மாயமாகி இருக்கிறார். இது சம்பந்தமாக மகேஷ் அரவிந்த் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சத்யாவை தேடி பிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர். இந்நிலையில் சத்யாவிற்கு மூளையாகவும் புரோக்கராகவும் செயல்பட்ட தமிழ்ச்செல்வியை போலீசார் கடந்த 3 மாத காலமாக புதுச்சேரி, கேரளா, கரூர், திருச்சி, திண்டுக்கல், ஈரோடு என பல இடங்களிலும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் தலைமறைவாக இருந்த தமிழ்ச்செல்வியை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கரூரில் வைத்து மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் உடுமலைப்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சத்யாவிற்கு சில தினங்களுக்கு முன்புதான் ஜாமீன் வழங்கப்பட்டது என்ற நிலையில் அதிலிருந்து 30 மணி நேரத்தில் தமிழ்ச்செல்வியை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. என்னது இத ஷார்ட்டா வெட்டணும்? தன்னோட மாமியார் தனக்கு முடி வெட்டினதை பார்த்து ஆலியா மானசா ஷாக் ஆயிட்டாங்க. ஆன்ட்டி, எனக்கு ஷார்ட் ஹேர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு வந்து குட்டியா முடி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மானசா கேட்க அவங்க மாமியாரும் சரி ஓகேம்மா நான் வெட்டி விடுறேன்டா செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. சரி ஓகே சூப்பரா வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆலியா மானசா ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தாமா முடி வெட்டிட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுக்குறாங்க. என்னது இது? உங்களை நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஷார்ட்டா தானே முடி வெட்ட சொன்னேன். ஆமாமா நானும் ஷார்ட்டா தானே வெட்டியிருக்கேன், பாரு குட்டியா இருக்கு பாரு முடி. இதை விட ஷார்ட்டா வேற யாராச்சும் வெட்டிடுவாங்களான்னு ஆலியா மானசாவை பார்க்க அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஃபன்னியான வேலை தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. ஆலியா மானசாவையும் அவங்களோட மாமியாரையும் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் மாமியார் இல்லையப்பான்னு பல பேரும் ஃபீல் பண்ண வச்சிருவாங்க போல. அவங்க மாமியார் இதுக்கு முன்னாடி பியூட்டிஷியன் கம் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தவங்க தான். அண்ட் இப்போ வந்து ஆலியா மானசாவையும் குடும்பத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது மாமியார் மருமகள் அப்படின்றத தாண்டி ஒரு பொண்ணு அம்மாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. என்றைக்குமே ஆலியா மானசாவுக்கு சப்போர்ட்டாக அவங்களோட மாமியார் இருந்திருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.